Okay, let's start the session. நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு பக்தி சங்கல்பம். இந்த வாரம் 118வது வாரம். Thank you so much for carrying this forward. And yeah, as usual இந்த வாரம் அஜெண்டா வந்து ப்ரேயர், கணேஷ் மந்த்ரா, அதுக்கப்புறம் வாரம் ஒரு குறளில் 118வது குறள் நடுவு நிலைமை அதிகாரம், அதுக்கப்புறம் துர்கா சாலிசா இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். Last 5 stanzas and 1 to 35 we will revise today, and then Murugan Anthem. இதுதான் வந்து யூஷுவல் அஜெண்டா. பட் இந்த வாரம் I have an inclusion in the agenda. இப்போ துர்கா சாலிசாக்கு அப்புறமா அது என்னங்கிறத பார்க்கலாம். Yeah, ஸோ நேற்றுக்கு வந்து I got a request for prayer and திருக்குறள். ராமச்சந்திரன் மாமா இருக்கேலா? இருக்கேன். எஸ், நமஸ்காரம். தேங்க்ஸ் ஃபார் வாலண்டியரிங். இன்னைக்கு வந்து ப்ரேயர் அண்ட் திருக்குறள் நீங்கள் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் த ப்ரேயர். ஸ்க்ரீன் போட்டுருங்க. எஸ். வல்லியே வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. தேங்க்யூ மாமா. வெற்றி விநாயக சுவாமிக்கு வாரம் ஒரு குறள். இந்த வாரம் வந்து ஐ திங்க் இது கொஞ்சம் ஃபெமிலியரான குறள்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸ்டில் லெட்ஸ் see. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. இதோட மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி we will split it in appropriate pauses. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், அங்கே ஒரு பாஸ், அங்கே ஒரு பிரேக். அமைந்தொரு பால் கோடாமை, அங்கே ஒரு பிரேக். சான்றோர்க்கு அணி, சான்றோர் கனி சேர்ந்துருக்கிறதுனால சான்றோருக்கு அணி. ஸோ மீனிங் வந்து பார்க்கறச்சே சான்றோருக்கு அணி எது வந்து எல்லாம் தெரிஞ்ச உணர்ந்த பெரியவர்களுக்கு அணிகளாக விளங்குறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எது மாதிரி இருக்குது, அப்படி எது மாதிரி அவளுக்கு எது அணிகலனாக இருக்குது அப்படின்னாக்க அமைந்தொரு பால் கோடாமை. கோடாமை அப்படின்னா இந்த இடத்துல இம்பார்ஷியாலிட்டி, நடுவு நிலைமை. நடுவு நிலைமையோடு இருக்கிறது தான் அவளுக்கு அணிகலனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, நடுவு நிலைமையோடு இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா, கம்பேர் பண்ணணும் இல்லையா அந்த ஸ்டேட்டை. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கோல். இந்த இடத்துல கோல் அப்படின்னாக்க துலாக்கோல், அதாவது தராசுன்னு நம்ம காமனாக சொல்லக்கூடிய வேயிங் ஸ்கேல், தமிழில் துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துலாக்கோலுக்கு 2 குவாலிட்டி உண்டு. சமன் செய்யறது, சீர்தூக்கிறது. ஸோ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சமன் செய்து சீர்தூக்குற மாதிரி இருக்கிற துலாக்கோல் போல அமைந்தொரு பால் கோடாமை, அப்படி இம்பார்ஷியாலிட்டி இல்லாமல் பயஸ்டாக இல்லாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி, அவளுக்கு அணிகலனாக இருக்குது. சரி, சமன் செய்யறதுனா என்ன, சீர்தூக்கிறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம காமனாக தெரியும். பிகாஸ் வி வுட் ஃபைண்ட் தராசு மோஸ்ட்லி எங்கே எல்லாருமே பார்த்துருப்போம்னாக்க மீடியாவில் அப்படின்னாக்க தே ஹவ் பீன் வித் கோச் பர்சனலி. கோட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லைங்க. அப்படி இல்லைனாக்கா நிறையா சினிமா, ட்ராமா, மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். ஜட்ஜு பக்கத்தில் ஒரு நீதி தேவதை கண்ணை கட்டிண்டு கையில் தராசு வச்சுட்டு இருப்பாள். ஸோ அதுக்கான குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சமன் செய்யறது, சீர்தூக்கிறது. சமன் செய்யறது அப்படின்னாக்க 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருந்து அந்த துலாக்கோலுக்கு நடுப்புற ஒரு சின்ன ஒரு எந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டு இருக்கும். அந்த தட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஆம் கொடுத்துருப்பா. அந்த ஆமில் ஒரு சின்ன முள் ஒன்று இருக்கும். அந்த முள் இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாயாமல் 2 தட்டும் ஈக்குவலாக இருக்கிறச்சே நடுப்புற நிற்கும் அது. ஸோ அது மாதிரி இருக்கணும். சீர்தூக்கிறது அப்படின்னாக்க, ஸோ தராசோட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னாக்க, ஒரு பக்கம் எடை இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த எடையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். எதை மெஷர் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். எவ்வளவு
குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனாக்கா ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும், இன்னொரு பக்கம் தூக்கலாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, சீர் தூக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்று வெயிட் ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்க எடைக்கல்லோட வெயிட்டை கம்மி பண்ணிப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் எது எது தேவையாக இருக்கோ, எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம். அதுக்கு மேலே இல்லைனாக்கா, பேலன்ஸ்டாக இல்லைனாக்கா, எதர் வி வில் ரிமூவ் த வெயிட் ஆர் வி வில் அட்ஜஸ்ட் த குவான்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் வந்து சமன் செய்யறது, சீர் தூக்கிறது. இப்போது இந்த துலாக்கோலோட ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம், அதோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதை சான்றோருக்கு எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னாக்கா பார்க்கணும் அப்படின்னா, ஸோ சமன் செய்யறது. ஸோ இப்போ அந்த இடத்துல நடுவு நிலைமையாக இருக்குது, அந்த முள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடாமல் நடுப்புற இருந்தது அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது, பயஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஜட்ஜு கிட்ட மட்டும் நம்ம போக மாட்டோம் இல்லையா, கோர்ட்டை மட்டும் நம்ம நாடுறது கிடையாது. டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, ஏதாவது ஒரு பிரச்சனையில் நமக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அந்த பஞ்சாயத்து பண்ணறச்சே இவா நமக்கு ஃபேமிலியாக இருக்கா, இவா நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதனால் இவாளுக்கு ஃபேவரேட்டாக இருக்கலாம், இவாளுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சமன் செய்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பயஸ்டாக இல்லாமல் அந்த முள்ளு மாதிரி இருக்கணும் சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சீர் தூக்கிறது. இப்போ சீர் தூக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், வெயிட் ஒரு பக்கம் கம்மியாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுவோங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்புட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னாக்க ரெண்டு பக்கமும் ஆராயணும், ரெண்டு பக்கமும் கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியோட பதிலை வச்சுண்டு தான், பிகாஸ் தீர விசாரிக்கணும்னு சொல்கிறா இல்லையா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் தீர விசாரிக்கணும். வி ஷுட் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்கான அர்த்தங்கள் அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் வருது ரெண்டு தரப்புலேருந்தும் அந்த பதிலை வச்சுண்டு தீர ஆராய்ஞ்சு எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை தான் சீர்தூக்கிறது சான்றோருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம துலாக்கோலோட ஆட்ரிபியூட்ஸை நல்ல கற்றுணர்ந்த பெரியவர்கள் எப்படி இருப்பா அப்படிங்கிறது பார்க்கும்போது எந்த பயஸும் இல்லாமல் எந்த சுச்சுவேஷன்லேயும் தீர விசாரித்து ஒரு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த நடுவு நிலைமையோடு இருக்கிற ஸ்டேட்டை தான் சான்றோருக்கு அணிகலனாக விளங்கிறது அப்படிங்கிறது திருவள்ளுவரோட இந்த குறளுக்கான அர்த்தம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இந்த நடுவு நிலைமை அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ராமனோட வாழ்க்கையில் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பாலு கொடுத்தார். போன வாரம் ஹரிஷ்சந்திரனோட குட்டி கதைகளை பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா எல்லாமே எவ்ரி லைஃப் ஆஸ்பெக்ட் ஆஃப் ராமா அண்ட் எனிபடி யூ டேக் ஃப்ரம் அவர் என்ன சொல்கிறது ராஜாக்கள், அறம் வளர்த்த ராஜாக்கள், நான் எல்லா ராஜாக்களையும் சொல்ல மாட்டேன், அறம் வளர்த்த ராஜாக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா தே ஹாவ் ஆல்வேஸ் பீன் இம்பார்ஷியல். தன்னோட ஃபேமிலி மக்கள் தப்பு பண்ணினாலும் அவளுக்கும் தண்டனை கிடச்சிது. அப்படி வாழ்ந்து காமிச்சா, எக்ஸாம்பிள்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கா. நாம் அவள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு dwell much on to this குறள் because we have Durga Chalisa to complete. So yes, this is the குறள் for the week. மாமா நீங்கள் சாண்ட் பண்ணுற லைன் கூட சேர்ந்து கரெக்ட். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஸோ நீங்கள் சேர்த்து சான்றோர் கனி அப்படின்னு ஆயிடும். அந்த சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கு கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கு கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. எக்ஸலண்ட். ஸோ நம்மளும் முடிஞ்ச வரையிலும் நம்மளோட வாழ்க்கையில் நடுவு நிலைமையோடு இருக்கிறதுக்கு முயற்சிப்போம். லெட்ஸ் ஃபாலோ த ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் திருவள்ளுவர். தேங்க்யூ மாமா. நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா இஸ் துர்கா சாலிசா 1 to 35 a quick revision. அதுக்கப்புறம் 36 to 40 let's chant. So let's go in the order A to Z.
போன வாரம் எல்லாரையுமே கவர் பண்ணினோம். ஸோ அதனால ஐ ரெக்வெஸ்ட். ஓகே, கௌரி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சொல்கிறதுக்கு சேஃப் ஸ்பேஸ்? ஓகே, I can start. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ எல்லாருமே வந்து ரெண்டு ஸ்டான்ஸாஸை டூ டைம்ஸ் நீங்கள் சொல்லுவேன். திஸ் இஸ் த யூஷுவல் வே வி டூ இட். யா, யூ கேன் ஸ்டார்ட் கௌரி. 1 and 2 நீங்கள் சொல்லுங்கள். नमो नमो दुर्गे शुककरणी, नमो नमो अम्बे सुखकरणी, नमो नमो दुर्गे शुककरणी, नमो नमो अम्बे सुखकरणी, निराकार है ज्योतिहारी, इहुलोक पैली बुझिहारी, निराकार है ज्योतिहारी, इहुलोक पैली बुझिहारी. உஜியாரி, அந்த இடத்துல ஹெச் இல்லை, उजियारी. உஜியாரி. எஸ், தேங்க்யூ கௌரி. அடுத்தது புவனா சிவகுமார் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். சசிலலாட்ட முக மகா விசால நேத்ரலால பிரகுடி விகரால. எஸ், சசிலலாட்ட முக மகா விசால நேத்ரலால பிரகுடி விகரால. எஸ், ரூபமாதுகோ அதிக சுபாவே தரச கரத ஜன அதி சுகபாவே. ரூபமாதுகோ அதிக சுகாவே தரச கரத ஜன அதி சுகபாவே. தேங்க்யூ மாமி. அதி சுக பாவே எல்லாமே ஃபஸ்ட்டு. அதி சுகபாவே. எஸ், தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். கிரிஜா மாமி. ஓகே, லதா சூரியன் மாமி. నమస్కారం. நமஸ்காரம். तुम संसार शक्ति लेकिन पालन हेतु अन्न धन दीना. तुम संसार शक्ति लेकिन पालन हेतु अन्न धन दीना. अन्नपूर्णा को जगपाला तुम ही आदि सुंदरी बाला. अन्नपूर्णा हुई जगपाला तुम ही आदि सुंदरी बाला. பியூட்டிஃபுல், தேங்க்யூ மாமி. மைத்திலி எஸ் மாமி. எஸ், சொல்றேன். பிரளய கால சப் நாசனஹாரி तुम गौरी शिव शंकर प्यारी. प्रलय काल सब नाशनहारी तुम गौरी शिव शंकर प्यारी. இப்போ நீங்க 2 டைம்ஸ் प्रलय काल सब नाशनहारी तुम गौरी शिव शंकर प्यारी. प्रलय काल सब नाशनहारी तुम गौरी शिव शंकर प्यारी. शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे. शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित दावे. तुम्हें नित ध्यावे. शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित दावे. शिव ध्यावे. சொல்லட்டுமா? शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे. பியூட்டிஃபுல். பிராக்டிஸ்ல கண்டிப்பா. Thank you. கிரிஜா மாமி. ஹலோ, நான் கிரிஜா பேசுறேன். அப்பவே எனக்கு ஒரு கால் வந்துருக்கு. நோ ப்ராப்ளம். அதனால படிக்க முடியல. இப்ப படிக்கட்டுமா? எஸ் ப்ளீஸ். रूप सरस्वती को तुम द्वारा दे सुबुद्धि ऋषि मुनिना उबारा. ब्यूटीफुल. वन मोर. रूप सरस्वती को तुम द्वारा दे सुबुद्धि ऋषि मुनिना
उबारा எஸ். तारा रूप नरसिंह को अंबा प्रकट भई पडकरा कंबा தரா ரூப धरा रूप அதாவது ராதா நெடில் தரா ரூப धरा रूप நரசிம்ம கோ அம்பா नरसिंह को अंबा பிரகट பை प्रकट भई ஃபாடுகர पाडकर கம்பா. कंबा. இந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. Thank you. Sorry, thank you. ஒன் மோர் டைம், ஒரே ஒரு தடவை. யா. धरा रूप नरसिंह को अंबा प्रकट भई फाड़ कर धरा रूप नरसिंह को अंबा प्रकट भई फाड़ कर कंबा. ब्यूटीफुल मामी, थैंक यू. அடுத்தது நிறைமதி மாமி. எஸ், நமஸ்காரம். நமஸ்காரம். ட்ரை பண்றீங்களா? நான் ட்ரை பண்றேன். रक्षा करी प्रहलाद पचायो हिरण्याक्ष को स्वर्ग पटायो. रक्षा करी प्रहलाद पचायो हिरण्याक्ष को स्वर्ग पटायो. लक्ष्मी रूप धरो जग माही श्री नारायण अंग समाही. लक्ष्मी रूप धरो जग माही ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. கரெக்டாக சொன்னேன், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். நாராயண, அந்த நாவும் நெடில் ராவும் நெடில் சொல்லும்போது என வந்து குறியெல்லாம் சொன்னால் ரொம்ப அழகாக காரும். நாராயண. லக்ஷ்மி ரூபதரோ ஜகமாகி மாகி ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. எஸ், கரெக்ட். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ ஸோ மச். பிரீதா மாமி. नमस्कारम. नमस्कार. दीक्षे धीर सिंधु में करद विलासा दया सिंधु दी जे मन हासा. क्षीर. ओके. क्षीर सिंधु में करद विलासा दया सिंधु दी जे मन आसा. क्षीर सिंधु में करत विलासा दया सिंधु दीजे मन आसा. हिंगलाज में तुम ही भवानी महिमा अमित न जात दिख बखानी. हिंगलाज में तुम ही भवानी महिमा अमित न जात बखानी. करेक्ट. हिंगलाज में तुमी भवानी महिमा अमित न जात बखानी. ஸோ இது வந்து வி saw that as a சக்தி பீட்டமாக பார்த்தோம். பாகிஸ்தானில் இருக்கிற பலூச்சிஸ்தானில் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். அந்த அம்பாளோட ஃபோட்டோ கிடச்சது நேற்றுக்கு கூகுள் பண்ணிருச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஆட் இட் ஹியர் ஃபார் யூ. இவ தான் ஹிங்கலாஜ் மாதா. இவ வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. ஏ, தேங்க்யூ மாமி. அடுத்தது ராஜேஸ்வரி ஆர் மாமி. நான் அப்புறமா படிக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். அப்புறம் படிக்கிறேன். ஓகே. நீங்கள் எப்போ படிக்கிறவள ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் கால் யூ. ஏ. அடுத்தது வந்து சரஸ்வதி எஸ் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். मादंकी धूमावती माता भुवनेश्वरी बगला सुगदाता. मादंकी धूमावती माता भुवनेश्वरी बगला सुगदाता. श्री भैरव तारा जगतारिणी चिन्न बाल भव दुख निवारणी. श्री भैरव तारा जगतारिणी चिन्न बाल भव दुख निवारणी. थैंक यू मामी. ब्यूटीफुल. थैंक यू. शशिकला आर अवार्केला मामी. नमस्कारम. नमस्कारम. यस. केरी वाहन सोह भवानी लांगुर वीर चलत अगवानी. केहरी वाहन सोह भवानी
लांगुर वीर चलत अगुवाणी करमे कप्पर खड्ग विराजे जाको देख काल डर बाजे करमे कप्पर खड्ग विराजे खड्ग विराजे அந்த இடத்துல டா வந்து அரை மாத்திரையில சொன்னாலும் ஓகே பட் ஃபுல்லா சொன்னாலும் ஓகே யா ओके खड्ग विराजे जाको देख काल डर बाजे थैंक यू मामी थैंक यू அடுத்தது சாவித்ரி சங்கர் மாமி நமஸ்காரம் பா நமஸ்காரம் ट्राई பண்றேல सोगे सोगे अस्त्र और त्रिशूला जादे उड़द शत्रुहिय शूला सोगे अस्त्र और त्रिशूला जादे उड़द शत्रुहिय शूला जाते அந்த த जाते जाते उठत शत्रुहिय शूला जाते शत्रु जाडे उड़त शत्रुहिय शूला यस यस जाते அடுத்தது யா नागरकोट में तुमकी विराजत दिहुलोक में टंगा बाजत नागरकोट में तुमकी विराजत दिहुलोक में टंगा बाजत இந்த ஸ்லைடில் இருக்கிற அம்பாள் வந்து நகரக்கோட்டில் அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய அம்பாள் திஸ் இஸ் ஆல்சோ சக்தி பீடம் அம்பாளோட லெஃப்ட் ஸ்தனம் விழுந்த இடம் ஸோ சூப்பர் சூப்பர் நாங்கள் ஆற்றுல இருந்தபடியே எல்லா சக்தி பீடங்களும் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் ஆமா நாங்களால போக முடியாது அதனால இது நினைச்ச மாத்திரத்துல இங்க வந்து அம்பாள் தரிசனம் கொடுக்குறான்னா யூ ஆர் கிஃப்டட் யா அவளோட ஆசீர்வாதம் சந்தோஷம் யா சந்தோஷம் அடுத்தது வந்து சாயலக்ஷ்மி ரவிச்சந்திரன் அவ இருக்கேல இருக்கேன் கண்ணா நமஸ்காரம்மா நமஸ்காரம்மா शुंभ निशुंभ दानव तुम मारे रक्त बीज शंकन शंकन संहारे शुंभ निशुंभ दानव तुम मारे तुम मारे रक्त बीज शंकन संहारे महिषासुर नृप अधि अभिमानी जेहि अगबार महि अकुलानी महिषासुर नृप अधि अभिमानी देहि अगबार महि अकुलानी जेहि अगबार यस यस थैंक यू मम्मी थैंक यू அடுத்தது ஷீதலா எஸ் மம்மி அவர்க்கே नमस्कार नमस्कार रूप कराल कालिका धारा सेना सहित तुम तिहि संहारा रूप कराल कालिका धारा सेना सहित तुम तिहि संहारा சே ந ரெண்டுமே வந்து நான் வந்து குரில் தான் சேன 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 சகித சேனைகளோட சேர்ந்து சேனைகள் சூழ சேன சகித துமதிஹி சம்ஹார रूप कराल कालिका धारा सेन सहित तुम तिहि संहारा यस இன்னொரு தடவை சொல்லுவா இதுவும் நீங்க தானே சொல்லணும் அடுத்தது இல்லையா சொல்றேன் ஆமா யா 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 परिगाढ़ संतान पार जब जब भई सहाय मातु तुम तब तब परिगाढ़ संतान पार जब जब இந்த இடத்துல சந்தன பர் ओके संतन परिगाढ़ संतन पर जब जब भई सहाय मातु तुम तब तब परिगढ़ संतन पर जब जब भई सहाय मातु तुम तब तब थैंक यू அடுத்தது வந்து ஸ்ரீ சந்திரிகா ஆவார் கேளா லைன்ல இருக்கேன் நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் अमरपुरी अरुबासव लोका तब महिमा सब रहे अशोका अमरपुरी अरुबासव लोका तब महिमा सब रहे अशोका यस அடுத்தது இன்னொரு தடவை பாடணுமா அடுத்த ஸ்டான்ஸா ஜுவாலா மே
ज्वाला में है ज्योति तुम्हारी, तुम है सदा पूजे नर नारी. ज्वाला में है ज्योति तुम्हारी, तुम है सदा पूजे नर नारी. இந்த ஸ்லைடில் இருக்கிற அம்பாளை நம்ம பார்த்தோம் 2 weeks பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சக்தி பீட் இன் ஹிமாச்சல். ஸோ அம்பாள் வந்து அங்கே அக்னி ஜுவாலையாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் த மூலஸ்தானம் நீங்கள் பார்க்குறது. தேங்க்யூ மாமி. அடுத்தது வந்து ஸ்ரீமதி சுப்பிரமணியன் மாமி இருக்கல. நமஸ்காரம். प्रेम भक्ति से जो यश गावे, दुख दरिद्र निकट नहीं आवे. प्रेम भक्ति से जो यश गावे, दुख दरिद्र निकट नहीं आवे. தாரித்ர தா வந்து நெடில். दुख दारिद्र निकट नहीं आवे. प्रेम भक्ति से जो यश गावे, दुख दारिद्र निकट नहीं आवे. ध्यावे तुम्हें जो नर मन लाए, जन्म मरणता को छुटी जाई. ध्यावे तुम्हें जो नर मन लाए, जन्म मरणता को छुटी जाई. Beautiful மாமி. Thank you. Thank you. அடுத்தது உண்ணாமலை மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். जोगी सुरमुनि कहत बुखारी, योगन होपिन शक्ति तुम्हारी. जोगी सुरमुनि कहत बुखारी, योगन होबिन शक्ति तुम्हारी. இதில் வந்து புகாரி पुकारी. ஓகே புகாரி கூப்பிடுறது. யோகி சுர முனி கஹத் புகாரி, யோக ந ஹோபின சக்தி தும்ஹாரி. जोगी सुरमुनि कहत पुकारी, योग न हो बिन शक्ति तुम्हारी. शंकर आचार जदब कीनो, काम और क्रोध जीत सब लीनो. शंकर जीती सब जीत. ओके. शंकर आचार रजत बकीनो, काम और क्रोध जीत सब लीनो. ब्यूटीफुल. थैंक यू मामी. थैंक यू. அடுத்தது வித்யா ஸ்ரீதர் மாமி. निशिदिन ध्यान धरो शंकर को, काहू काल नहीं सुमिरो तुमको. निशिदिन ध्यान धरो शंकर को, काहू काल नहीं सुमिरो तुमको. Yes. शक्ति रूप का मरम न पायो, शक्ति कही दब मन पचदायो. शक्ति रूप का मरम न पायो, शक्ति कही दब मन पचदायो. சாரி, இந்த இதில் வந்து தமிழில் ஐ திங்க் இட்ஸ் ராங். சக்தி ரூப்பு கோ கான்னு இருக்கு, கோ அது சக்தி ரூப்பு கோ மரமண பாயோ, சக்தி கை தபு மனு பச்சதாயோ. அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் தமிழில். பட் ஹிந்தி அண்ட் தமிழ் இங்கிலீஷில் அது வந்து கரெக்டாக இருக்குது. ஒரே தடவை சொல்லிடுறேன் அது. ஓகே. शक्ति रूप को मर्म न पायो, शक्ति गई तब मन पचतायो. शक्ति रूप को मर्म न पायो, शक्ति गई तब मन पचतायो. पचतायो. करेक्ट. या. थैंक यू मामी. थैंक यू. இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க தமிழ் மட்டும் தெரிஞ்சு அந்த மரம இருக்குல்ல, அது மர்மவா மரமா. ஏன்னா இந்தியில வந்து இரும் ராவும் ஒரே மாதிரியான வரும். இல்லை இல்லை, தட்ஸ் அ டிஃபரன்சியேஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ர இட்ஸ் மரமனா பாயோ ர தான். இங்கிலீஷ்லேயும் வந்து ஆர்ஏ போடணும். யா அரை மாத்திரம் இந்த இடத்துல ஃபுல்லாக தான். யா ஐ வில் ஆல்சோ கரெக்ட். இந்த ஐ திங்க் திஸ் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ எம் சாரி, ஐ வில் கரெக்ட் இட். யா தேங்க்ஸ். இப்போ ராமச்சந்திரன் மாமா 33. या. शरणागत हुई कीर्ति बखानी, जय 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 जगदम्ब भवानी. शरणागत हुई कीर्ति बखानी, जय 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 जगदम्ब भवानी. அடுத்த ஸ்டான்ஸா. वही प्रसन्न आदि जगदम्बा,
दयी दयी शक्ति नहीं कीन विलंबा बयी प्रसन्न आदि जगदम्बा दयी शक्ति नहीं कीन विलंबा yes thank you mama Rajeshwari mami thank you मोको मातु कष्टति गेरो तुम बिन कौन हरे दुख मेरो मोको मातु कष्टति घेरो तुम बिन कौन हरे दुख मेरो आशा तृष्णा निपट सतावे मोह मदादिक सब विनशावे आशा तृष्णा निपट सतावे मोह मदादिक सब विनशावे beautiful so 36th lende stanza lende இந்த வாரம் we will be seeing the meanings 36 to 40 நம்ம பார்க்கல thank you mami ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொன்னது thank you so much so 36th-க்கான அர்த்தம் மாமி ஏற்கனவே சாண்ட் பண்ணிட்டா so we will directly jump into the அர்த்தம் ஆஷா திருஷ்ணா நிபட சதாவே ஸோ இந்த இடத்துல வந்து நிபட அப்படின்னாக்கா டார்ச்சர் இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது சதாவே எப்போ பார்த்தாலும் எது அப்படின்னாக்க ஆஷா அண்ட் திருஷ்ணா ஆஷா அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிசையர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட் டு மிஸ்ரி ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட டிசையர்ஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திருஷ்ணா அப்படின்னாக்க கிரேவிங்ஸ் ஒரு பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தில் வந்து we will crave for it craving is not always good ஸோ அது வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஆஷா திருஷ்ணா நிபட்ட சதாவே மோக மதாதிக சப வினஷாவே ஸோ மோஹ் டெலூஷன் ஆசைகள் மதம் ப்ரைட் இந்த ரெண்டுமே வந்து என்னை ரொம்ப வேதனை பண்ணுறது மோக மதாதிக்க சப மற்றது எல்லாம் ஸோ மதம் ஆச்சரியம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா மோக மதாதிக்க சப இது எல்லாமே வினஷாவே என்னை ரொம்ப டார்மெண்ட் பண்ணுறது அதாவது வேதனைக்கு என்னை உள்ளாக்குறது அப்படின்னு இந்த 2 லைனில் சொல்கிறார் பேசிக்கலி அவர் என்ன சொல்கிறது ஐ திங்க் பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவோமா இஃப் ஐ எம் நாட் ராங் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாக்க இந்த ஆசைகள் இந்த டிசையர்ஸ் இந்த கிரேவிங்ஸ் இந்த என்ன சொல்கிறது இந்த ப்ரைட் இந்த எல்லா விதமான குவாலிட்டிஸும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த 2 லைனுக்கான ஒரு குட்டி அர்த்தம் ஆஷா திருஷ்ணா நிபட சதாவே மோக மதாதிக சப் வினஷாவே 2 டைம்ஸ் சொல்லிடுங்க மாமி அப்படி அதை கையோட நானே சொல்லட்டுமா நீங்களே தான் ஆஷா திருஷ்ணா நிபட சதாவே மோக மதாதிக சப் வினஷாவே ஆஷா திருஷ்ணா நிபட சதாவே மோக மதாதிக சப் வினஷாவே பியூட்டிஃபுல் மாமி தேங்க்யூ ஸோ 36th-க்கான அர்த்தம் இப்போ பார்த்தோம் அடுத்த 2க்கு அகெயின் எல்லாருமே கவர் பண்ணதுனால கோ இன் ஆர்டர் அகெயின் கௌரி இருக்கேலா yes 37 and 38 you will join me yeah shatrunasha ki jai maharani sumiro ikachita tumhe bhavani sumiron irukku sumirau தமிழ்ல yeah shatrunasha ki jai maharani sumiro ikachita tumhe bhavani again இந்த இடத்துல அம்பா மகாராணி சத்ரு நாஷ கி ஜெய் சத்ரு நாஷ கி ஜெய் தனித்தனியாக சொல்லணும் சத்ரு நாஷ கி ஜெய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது ஓகே ஸோ மகாராணி நீ என்னோட எனிமீஸை வதம் பண்ணிடு அழிச்சிடு அவளை நாசம் பண்ணிடு அப்படின்னு வேண்டிக்கிறார் ஃபஸ்ட்டு சத்ரு நாஷ கி ஜெய் மகாராணி இந்த இடத்துல சத்ரு அப்படின்னாக்க லிட்ரலி எனிமீஸ்னு எடுத்துக்கலாம்
இல்லைன்னா போன ஸ்டான்ஸால பார்த்தோம் இல்லையா, அந்த மோஹ், மதம், ஆஷா, திருஷ்ணா, இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் தே ஆர் ஆல் எனிமீஸ் டு த பாத் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையா. நம்ம முக்தி அப்படிங்கும்போது இதெல்லாம் துறக்கணும். அப்படி துறந்தாதான் நம்மளோட முக்தி அடைய முடியும். வி கேன் ரியலைஸ் த அல்டிமேட் ட்ரூத். ஸோ அதெல்லாம் வந்து இவர் எனிமீஸ், ஷத்ரு அப்படின்னு வந்து குறிப்பிடுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷத்ரு நாஷ கீஜை மகாராணி சுமிரவ் இக்கச்சித்த தும்ஹே பவானி. இக் சித் அப்படின்னா இந்த இடத்துல ஏக சித்த, ஒரு முகமாக உன்னை தியானம் பண்ணுறேன். சுமிரவ் இக்கச்சித்த தும்ஹே பவானி, உன்னையே ஒரு முகமாக நான் தியானம் பண்ணுறேன் தேவி. நீ என்னோட சத்ருவெல்லாம் அழிச்சிடும். எனக்கு தேவையில்லாத இந்த இந்திரியங்கள், இந்த தேவையில்லாத இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ அழிச்சிடு. ஐ மெடிடேட் ஆன் யூ. ஒரு முகமாக உன்னை மட்டுமே யுனானிமஸாக நினச்சிண்டு மனசில் ஸ்மரணை பண்ணிட்டு ஐ மெடிடேட் ஆன் யூ அப்படின்னு இந்த 2 லைனில் தேவிதாஸ் அழகா சொல்கிறார். கௌரி ஸ்டாண்ட் பண்ணலாமா? Sure. शत्रु नाश की जय महारानी सुमिरौ इकचित तुम्हें भवानी. शत्रु नाश की जय महारानी, शत्रुनाश की जय महारानी, सुमिरौ इकचित तुम्हें भवानी. सुमिरौ इकचित तुम्हें भवानी. இப்போ நீங்க 2 டைம்ஸ் சொல்லிடுங்க கௌரி. शत्रुनाश की जय भवानी, सुमिरौ इकचित तुम्हें भवानी. शत्रुनाश की जय महारानी, सुमिरौ इकचित तुम्हें भवानी. எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி டேக் அ பாஸ். சத்ரு நாஷ கீ ஜெய், சத்ரு நாசம் பண்ணிவிடும் அம்மா அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் சொல்லச்சே இந்த இடத்துல கரெக்டாக சொல்லணும். இல்லைன்னா சத்ரு நாஷ கீ ஜெய் அப்படிங்கிற மாதிரி அவள் அதுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். யூனோ இட்ஸ் அ ரெக்வெஸ்ட் நம்ம அம்பாள் கிட்ட இருக்கிற ரெக்வெஸ்ட். எங்க பிரேக் உண்டு சத்ரு அப்புறமா வார்த்தைக்கு கரெக்டாக பிரேக் விட்டா போதும். நாஷ கீக்கும் ஜெய்க்கும் பிரேக் வேண்டாம் அந்த இடத்துல. शत्रु नाश की जय महारानी, सुमिरौ एकचित तुम्हें भवानी. அடுத்த ஸ்டான்ஸா கரோ கிருபா ஹே மாது. வேற யாராவது சொல்றதுன்னா சொல்லட்டுமா? என்ன நடுவுல ஜாயின் பண்ணுவாரு? யா ஷோர். யாராவது வாலண்டியர் பண்றீங்களா? யாராவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனா? கூப்பிடாதவா யாராவது இருக்கேலா? கலா மாமி இஸ் தேர். நமஸ்காரம் மாமி. சொல்றேன்ல 37. शत्रु नाश की जय महारानी, सुमिरौ इकचित तुम्हें भवानी. शत्रु नाश की जय महारानी, सुमिरौ इकचित तुम्हें भवानी. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக மாமிக்கு நான் வேற ஒரு ஒர்க் வச்சுருந்தேன் இந்த வாரம். ஸோ பரவாயில்ல, அதுவும் சரியான உங்களுக்கு அடுத்தேன் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 40th ஸ்டான்ஸா. எல்லா ஸ்டான்ஸாவையுமே உங்களை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஐ டிட் நாட் கால் யூ. யா. ஸோ 38th ஸ்டான்ஸா. கரோ கிருபா ஹே மாது தயாலா, ரித்தி சித்தி தே கரஹு நிஹாலா. இந்த இடத்துல எகெயின் கரோ கிருபா ஹே மாது தயாலா. தயாளா அப்படின்னா தயாளம் குணம் கொண்டவள், கருணை உள்ளம் கொண்டவள். அம்மா நீ ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவள். கரோ கிருபா, உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கொடு, உன்னுடைய கிருப்பையை எனக்கு கொடு, பிளஸ் மீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் அழகாக சொல்கிறார். அடுத்த லைனில் ரித்தி சித்தி, ரித்தி சித்தி தே கரஹு நிஹாலா. கரஹு நிஹாலா எனக்கு ஹிந்தியில ஷித்தின்னு இருக்கா என்னன்னு ரித்தி ரித்தி சித்தி தே கரஹு நிஹாலா.
கரஹூ நிஹாலா எனக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து என்னை பிளஸ் பண்ணு. எதை கேட்குறார் அப்படின்னாக்க ரித்தி அண்ட் சித்தி. ஸோ ரித்தி அப்படின்னாக்க நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரித்தி சித்தி ரெண்டும் பக்கத்தில் வருதுங்கிறதுனால ஒன்று வந்து வெல்த் ரித்தி, சித்தி அப்படின்னாக்க பவர் எடுத்துக்கலாம். பிகாஸ் ரெண்டுத்துக்குமே சக்ஸஸ் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். யூனோ ஸோ இந்த இடத்துல ரித்தி அண்ட் சித்தி, சக்ஸஸ் அண்ட் சக்ஸஸ்ன்னு இருக்குது இல்லையா, அப்படி எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால வெல்த் அண்ட் சக்ஸஸ், வெல்த் அண்ட் பவர், வெல்த் அண்ட் நாலேஜ், ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை இல்லையா. ஸோ அதனால எனக்கு ரெண்டுமே எனக்கு நீ கொடுமா, வெல்த்தையும் கொடு, எனக்கு சக்ஸஸையும் கொடு, நாலேஜையும் கொடு அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் சொல்லிடலாம். கரோ கிருபா கலாமாமி. கரோ கிருபா. ஹே மா து தயா. வேற யாராவது சொல்றா? இல்ல நீங்க 37 சொன்னதுனால 38 நீங்க சொல்லிடுங்க. யா ஓகே ஓகே ஓகே. கரோ கிருபா. கரோ கிருபா. ஹே மா து தயாலா. ஹே மா து தயாலா. ரித்தி சித்தி. ருத்தி சுத்தி சித்தி. ருத்தி சித்தி தே. கரஹு நிஹாலா. करहु निहाला. करो कृपा हे मातु दयाला. करो कृपा हे मातु दयाला. रिद्धि सिद्धि दे. रुद्धि सिद्धि दे. करहु निहाला. करहु निहाला. இந்த இடத்துல வந்து தமிழ்ல வந்து ரு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் ரூவா கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் ரு. ஓகே. இது வந்து ருத்ராட்சத்துல போடுற ரூ இருக்கு. ரு வந்து எனக்கு பெட்டரா எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தமிழ்ல கிடையாது. சோ அதனால இட்ஸ் ரு. ரூ அப்படின்னா ஆர் யூ வரும். ரு அப்படிங்கிறதுனால ஆர் ஆர்னு இருக்கு. ரு கிருவா இக்கு ருவா. ரு ஜஸ்ட் ஆர் அண்ட் ஆர் அந்த இடத்துல ரு. ஓகே. ரிஷியில கூட தமிழ்ல வந்து ரூன்னு போடுறா சில இடத்துல, ரீன்னு இருக்கு. ரிஷின்னு நம்ம இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து ரிஷிலையும் கூட ரு, நாட் ரிஷி, நாட் ரிஷி, இட்ஸ் ரிஷி. ரு அண்ட் ரி. யா அப்படி சொல்லலாம். ஸோ இட்ஸ் ரு. ஓகே. करो कृपा हे मातु दयाला. रिद्धि सिद्धि दे करहु निहाला. यस करेक्ट. करो कृपा हे मातु दयाला. रिद्धि सिद्धि दे करहु निहाला. நடுப்புற வந்து பறவைகள்லாம் கத்துறது. ஸோ ராஜேஸ்வரி மேம் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல அந்த ரித்தி வர இடத்துல பக்கத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டுடுங்க. ஏன்னா அந்த ரு வந்து ரொம்ப ரேரா வரும் ஸ்டார்டிங்ல. அங்க ஒரு ஸ்டார் மார்க். ஏன்னா வேற வழியே கிடையாது. we don't have அந்த ஒரு வவல் கிடையாது நமக்கு தமிழ்ல. அதனால அங்க ஒரு இது போட்டுடுங்க. Sure mami, we'll do it. Yeah. Thanks. Thank you mami, thank you. Yeah, so 37 and 38. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் இப்போ பார்த்தோம். அடுத்தது லாஸ்ட் 2 ஸ்டான்ஸா. ஸோ அதுக்கு எனிபடி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் யாரையாவது இன்னைக்கு குரூப் சான்ஸ்கிரிட் அந்த ருங்கிறது வவலா மம்மி? ஆமாம்மா அது வவல், உயிர் எழுத்து. ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச். எனி வாலண்டியர்ஸ் ஃபார் 39 and 40? பிகாஸ் எல்லாரையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் எனிபடி நீங்கள் வாலண்டியர் பண்ணிக்கணும்னா இட்ஸ் ஓகே வித் மீ ஆஸ் வெல். இஃப் நாட் ஐ வில் கோ ஆன் ஆர்டர். நான் சொல்கிறேன். ஓகே, வரதே கிடையாது இல்லை நான் சொல்கிறேன். ஓகே மாமி, நோ ப்ராப்ளம். ஒழுங்கினோ கிளாஸ்க்கு வரதில்ல, சொல்லுங்க. எங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் இருக்க கிளாஸில். ஜப் லகி ஜியும் தயா ஃபல் பாவும் துமரோ யஷ் மே சதா சுனாவும். ஸோ ஜப் லகி ஜியும், நான் வாழற வரைக்கும், தயா ஃபலு பாவும், உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக நான் இருக்கணும், உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நான் வாழற வரைக்கும், அந்த தயா ஃபலு பாவும் அதான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பயன், உன்னுடைய தயை வந்து எனக்கு வேணும், வாழற வரைக்கும் வேணும் எனக்கு. ஜப் லகி ஜியும் தயா ஃபலு பாவும்
துமரோ யஷ் மே சதா சுனாவும். யஷ் அப்படின்னா உன்னுடைய ப்ரைசஸ். துமரோ யஷ் உன்னுடைய ப்ரைசஸ், உன்னுடைய புகழ் பாடணும். அதை சதா சுனாவும், சாரி எப்பவும் கேட்கணும். உன்னுடைய புகழை மட்டுமே நான் கேட்கணும், உன்னுடைய பெருமைகளை கேட்கணும். உன்னுடைய உன்னுடைய நீ வந்து பக்தாளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கியோ அந்த அந்த புகழ் பக்தா பாடுவா இல்லையா, அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து 39th. ஜப் லகி ஜியூம், ஜப் லகி ஜியூம், दया फल पाऊं, दया फल पाऊं, तुमरो यश, तुमरो यश, मैं सदा सुनाऊं, मैं सदा सुनाऊं. जब लगी जियूं दया फल पाऊं. जब அது லகி வந்து நெடிலா குறிலா? जब लगी. जब लगी जब लगी जीऊं, சரியா வரலையே. जब लगी जीऊं दया फल पाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं. yes. जब लगी जीऊं दया फल पाऊं, जब लगी जीऊं दया फल पाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं. அங்க ஒரு பிரேக் எடுத்தா சரியா வரும் இல்லையா? जब लगी जीऊं, ओरिजिनल पास जीऊं. जब लगी जीऊं दया फल पाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं. ஆனா அர்த்தமா பார்க்கச்சு அந்த மூணுத்தையும் ஒண்ணா எடுத்துனா தான் நான் வாழற வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஆமா ஆமா, அது சேர்த்து தான் சொல்லணும். जब लगी जीऊं, जब लगी जीऊं, எந்த இதுவும் இல்லாம இன்டோனேஷன்ஸ் இல்லாம சாண்ட் பண்ணறச்சே கரெக்ட்டா வரும் அந்த குடில், அந்த குரல். பட் जब लगी जीऊं दया फल पाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं. ओके, जब लगी जीऊं दया फल पाऊं, तुमरो यश मैं सदा सुनाऊं. लास्ट स्टैंजा. दुर्गा चालीसा जो नित गावे, सब सुख भोग भोग परम पद पावे. सो दुर्गा चालीसाவை जो नित गावे, நித்தியம் தினம் யார் பாடுறாளோ யார் சொல்கிறாளோ, சப் சுக போக் எல்லா விதமான சுகபோகங்கள், எல்லா விதமான சந்தோஷங்கள் எல்லாமே சப் சுக் போக் பரம பது பாவை, அம்பாளோட திருவடிகளை அடையறதுக்கான அடையிற அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுகம், அந்த ஒரு பாக்கியம் வந்து யார் இது தினம் சொல்கிறாளோ, தினம் யார் இதை பாடுறாளோ அது வந்து கிடைக்கிறது அப்படின்னு 40th ஸ்டான்ஸாக்கான दुर्गा चालीसा, दुर्गा चालीसा जो नित गावे, जो नित गावे, सब सुख भोग परम पद पावे, परम पद पावे. दुर्गा चालीसा जो नित गावे, दुर्गा चालीसा जो नित गावे, सब सुख भोग परम पद पावे, सब सुख भोग परम पद पावे. நீங்க 2 டைம்ஸ் சொல்லுங்க. दुर्गा चालीसा जो नित गावे, सब सुख भोग परम पद पावे. दुर्गा चालीसा जो नित गावे, सब सुख भोग परम पद पावे. பியூட்டிஃபுல். அடுத்தது கடைசியாக யூனோ இந்த 2 லைன் வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் த சாலீஸா. ஸோ இது வந்து யார் எழுதினா அவளுக்கு வந்து அவளோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த லைனில் இருக்கு. தேவி தாச ஷரண நிஜ ஜானி கரஹூ கிருபா ஜகதம்ப பவானி. ஸோ தேவி தாஸ் அவர் தான் வந்து இந்த சாலீஸாவை எழுதினவர். தேவி தாஸ் ஷரண நிஜ ஜானி. ஷரண நிஜ ஜானி அப்படின்னாக்கா சரணாகதி அடைஞ்சாச்சு, உன்னை வந்து ஹி ஹஸ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு யூ. கரஹூ கிருபா ஜகதம்ப பவானி. கரஹூ கிருபா, பிளஸ் மீ அம்மா, உன்னோட கிருப்பை எனக்கு கொடு, வி நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்.
ஜகதம்ப பவானி. பவானி, இந்த உலகத்துக்கே தாயான நீ, எனக்கு உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடு அப்படின்னு நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயாச்சு. தேவிதாச சரண நிஜ ஜானி. இந்த இடத்துல எவ்ரி ஒன் இஸ் தேவிதாஸ் சொல்கிறவ அத்தனை பேரும் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏன் அவருக்கு மட்டும்? ஏன்னா அவர் சொன்னதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தேவிதாச சரண நிஜ ஜானி கரஹூ கிருபா ஜெகதம்ப பவானி. நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சாச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி சரண்டர் டு யூ. உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உன்னுடைய கிருப்பை எனக்கு கொடுத்து நீ அருள் பாலிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ப்ரேயர், அவருடைய பிரார்த்தனை. ஸோ நம்மளும் இது சொல்லிடலாம். தேவிதாச சரண शरण நிஜ ஜானி निज जानी கரஹு கிருபா करहु कृपा ஜகதம்ப பவானி. जगदम्ब भवानी. தேவிதாச சரண நிஜ ஜானி देवी சொல்லுங்க. देवी दास शरण निज जानी करहु कृपा जगदम्ब भवानी. करहु कृपा जगदम्ब भवानी. Yes. देवी दास शरण निज जानी करहु कृपा जगदम्ब भवानी. देवी दास शरण निज जानी करहु कृपा जगदम्ब भवानी. Yes. இதுதான் லாஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் துர்கா சாலிசா. இதோட துர்கா சாலிசா முடியறது. ஸோ வர வாரங்களில் வி வில் ரிவைஸ். யாராவது ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் ஃபுல்லாக சாண்ட் பண்ணுற மாதிரி வி வில் அரேஞ்ச் சம்திங் இன் த கம்மிங் கிளாஸஸ். அண்ட் போன வாரம் சொன்ன மாதிரியே ஆஷாட நவராத்திரி இஸ் ஹேப்பனிங் டில் டுமாரோ. நாளை வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ பிலீவ் நீங்கள் எல்லோரும் சாண்ட் பண்ணுறேன்னு சொன்னது போன வாரம். ஸோ இன்றைக்கி நம்ம துர்கா சாலிசாவையும் நிவர்த்தி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுனால நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் சாண்ட் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஈஸி ஸ்தோத்திரம் சாலிசா. வெரி வெரி பியூட்டிஃபுல் ஒன் அட் தட். ஸோ மை ரெக்வெஸ்ட் இஸ் யார் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் இன்றைக்கும் சாண்ட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் கண்டினியூ சாண்டிங் ஃபார் டுமாரோ ஆல்சோ. நாளையோட முடியறது நவராத்திரி. அதுக்கப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ யூ கேன் ரிவைஸ் இட். ஸோ அடுத்த வாரம் மை பர்சனல் ரெக்வெஸ்ட் வில் பி ஐ வாண்ட் டு ஹியர் த என்டையர் சாலிசா ஃப்ரம் கலாமாமி. ஸோ தட் இஸ் ஒன் ரெக்வெஸ்ட் ஆஃப் மைன். வேறு யாராவது வாலண்டியர் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. ஸோ தட் இஸ் ஆல் ஐ ஹேட் ஃபார் துர்கா சாலிசா. ஒன் மோர் திங், லிரிக்ஸ் the convenience of all தனியா ஒரு வேர்ட் ஃபைல்ல போட்டுருக்கேன். அது இந்த கரெக்ஷன்ஸ்லாம் மட்டும் சொல்லிட்டேன்னா நான் அதுல போட்டுட்டு இல்லை மாற்றி கொடுத்துருக்கேன். அதுல போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ஈவினிங்கா ஷேர் பண்றேன். சரி, ஓகே. தேங்க்ஸ் கோரி, தேங்க்யூ. ஸோ இந்த வாரம் ஒரு நியூ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ரெகுலராகவே சொல்லலாம் அது. பட் ஒரு வாரமும் பிகாஸ் நிறையா பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஹெல்த்துக்காக ஸ்லோகம், நம்ம ஹெல்த்துக்கான ஒரு ஸ்லோகமும் கற்றுண்டோம். மகாபெரியவா சொன்ன ஒரு ஸ்லோகம் கற்றுண்டோம். பாலுவாவா சொல்லி கொடுத்தா நம்ம எல்லாருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes நமக்கு இருக்குது கிளாஸில் அப்படின்னாக்க அந்தந்த கிளாஸஸில் ஒரு 11 times we will all chant together. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுவேன், எல்லாரும் அவள் கூட சேர்ந்து மியூட்டில் சொல்லுவேன். இது மாதிரி டைம் இருக்கிற சமயத்தில் அதுக்கப்புறமா we will also say முருகனாந்தம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஓவரால் ஒரு தொலைஞ்ச ஒரு செல்வம் இருக்குது இல்லையா? ஹெல்த்துங்கிறது ஹெல்த் இஸ் வெல்த். அந்த தொலைஞ்ச செல்வத்தை திரும்ப மீட்டுறதுக்கான ஒரு ஸ்லோகம். இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கேன்சர்னு சொல்லியிருக்கார் அவர், பட் ஹெல்த்துக்கும் இது சொல்லலாம். ஸோ அதனால் ஐ தாட் வி வில் ஆட் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட் இன் அவர் பக்தி சங்கல்பம் கிளாஸஸ். இது மாதிரி டைம் இருக்கிற கிளாஸஸில் இஃப் யூ ஆர் எக்ஸீடிங் 9 o'clock அன்றைக்கி கிளாஸ் முடித்த உடனே கையோட நீங்கள் எல்லாரும் 11 times நீங்கள் சொல்லிவிடுங்க. டைம் இருக்கிறச்ச வி வில் சே இட் இன் த கிளாஸ். தட் வில் பி மை ரெக்வெஸ்ட். ஸோ இன்றைக்கி யாராவது சொல்கிறேன் ஒரு 11 times டுகெதர். லதா மாமி வாலண்டியர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. லதா மாமி வில் சாண்ட் ஃபார் எவ்ரி ஒன். எஸ் மாமி ப்ளீஸ். வாசுதேவாய அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே துமித்தமுத்தாபிதபத்மயோனிஹி அனந்தபூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணோ
अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमिद्धमुद्धापिरपद्मयोनिः अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमिद्धमुद्धापिरपद्मयोनिः अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இந்த இடத்துல துவமித்த முத்தாபித தால அது த செகண்ட் த ஃபஸ்ட்டு தாவும் இருக்குது, செகண்ட் தாவும் இருக்குது. அரை மாத்திரையில் இருக்கிறது ஃபஸ்ட்டு த, ஃபுல்லாக இருக்கிறது செகண்ட் த. துவமித்த முத்தாபித டி ஆக்சுவலியா த இந்த இடத்துல தி எங்கேயுமே இல்லை. துவமித்தம் உத்தாபித, துவமித்தம் உத்தாபித उत्तापित ओके अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्थमुत्तापितपद्मयोनिः नन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्थमुत्तापितपद्मयोनिः अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्थमुत्तापितपद्मयोनिः अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः 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 अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो one last time, yeah. अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्दभूमा मम रोगराशिं निरुन्दिवादालय वासविष्णो श्रीहरे नमः. Thank you, mommy. So நல்லா இருந்தது மாமி, தேங்க்ஸ். நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போவுமே பலன்கள் ஜாஸ்தி. ஸோ நம்ம கிளாஸில் we will all pray for each other. நம்ம பக்தி சங்கல்பம் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அண்ட் அவர் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி எல்லாருமே வியாதி இல்லாத சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் ப்ரேயர். எப்போவுமே அதுதான் வந்து ரியல் வெல்த். ஸோ முடிஞ்ச அளவுக்கு we will try chanting it every day. நீங்கள் சொல்லலாம் அது ஆற்றுல. and we will try to chant it every Sunday as well. So yeah. So next on the agenda is Murugan Anthem. We are on 9 o'clock sharp. அதனால் நான் சொல்லி ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ முருகன் anthem for the week. சிவகுஹ குமர பராச்சலபதியே ஷீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 शरवण भव शिव मे
வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். நமஸ்காரம். Thank you so நமஸ்காரம். much. Thank you. Namaskaram. For the Thank you so lovely much. Namaskaram. Thank you so much. Namaskar. Very nice. நமஸ்காரம் ஓம் நம சிவாய நமஸ்காரம் ధన్యవాదக ధన్యవాదः. థ్యాంక్ యూ. నమస్కారం. ధన్యవాదः. నమస్కారం నమస్కారం. నమస్కారం. நமஸ்காரம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். கண்டிப்பா மாமி. நமஸ்காரம்.